எனக்கு வீட்டில் ஒரே இட்லி சட்னி மாதிரினால எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் நம்மளாக ஆரம்பிச்சது தான் இந்த மீல் மேக்கர்னு சொல்ல மாட்டாங்க. சோயா சங்க்ஸ், சோயா உருண்டைகள், போலி இறைச்சி போன்ற எண்ணற்ற பெயர்கள் இது இருக்காம். அதனால் போலி இறைச்சின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தா அப்படி தான் புரியுது. புரோட்டீன், அதாவது புரதம் கண்ட நிறைய இதில் இருக்குது. அதனால் இது வந்து போலி இறைச்சி என்று அழைக்கிறார்கள். இது ரொம்ப நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு குழம்புன்னு கூட சொல்லலாம். பிடிச்ச கிரேவி மாரி செய்யறதுனால அது கிரேவி. ஓகே, கிரேவி தான். அடுத்து வெங்காயத்தை நல்லா வணக்கியாச்சு. வணக்கிட்டதுக்கப்புறம் வணக்கி வச்சதை தயிர், இந்த மசாலா ஐட்டங்கள், கொத்தமல்லி, புதினா போன்ற ஐட்டங்கள்லாம் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ணி மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சிட்டு அதை கொதிக்க விட வேண்டியதான். அதை கொதிச்சு மிக்ஸ் பண்ணி சோயாபீன்ஸையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை ட்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை ஆகிட்ட பிறகு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்ட பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இறக்க வேண்டியதான். நம்மளுக்கு சரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வந்து சாப்பிட்றதே ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஏன் 12 மணிக்கு சாப்பிட்றேன்னு கேட்டால், ஏன்னா இதன் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் பற்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிடிச்ச ஒரு குழம்புன்னு சொல்லலாம். அதனால் ஒரு 12 மணி ஆயிடுச்சு பக்கம் சாப்பிட்றதுக்கு காலையிலே. இது ரெடி பண்ணி சாப்பிட்லாம். யூடியூப்ல நிறைய இருக்குது, வீடியோ இருக்குது, நீங்களே ரெடி பண்ணலாம் போனால். அவ்வளோதான். என்ன பிரியாணி புளிக்குது? புளிசாதம் யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு பொய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா?